பார்த்து வருகிறோம். ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சஸ்பெண்ட் ஆகியிருக்கும் ஏடிஜிபி மற்றும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போது விவரங்களை பதிவு செய்யலாம். புரட்சி பாரத கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராமிடம் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் ஒரே இடத்தில் வைத்து தனித்தனியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் எஸ்பி தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராம் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் குறித்து விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. கடத்தல் சம்பவத்திற்கு முன்னரும் பேசியிருக்கிறார்கள், பின்னரும் பேசியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் மகேஸ்வரி அளித்த வாக்குமூலத்தில் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஜெயராம் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது குறித்து தெரிவித்திருப்பதாக காவல்துறையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் இருவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மகேஸ்வரிக்கும் ஜெயராமிற்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடத்தலுக்கு காவல் அதிகாரியின் காரை பயன்படுத்தியதற்கான காரணம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜெயராம் அரசு வாகனத்தை கடத்தலுக்கு கொடுத்து உதவி செய்யும் அளவிற்கு இந்த கடத்தல் சம்பவத்தில் உள்ள தொடர்பு குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல மகேஸ்வரி மற்றும் ஜெகன்மூர்த்தி தனியார் ஹோட்டல்ல சந்தித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு குறித்தும் காவல்துறை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். பெண்ணின் குடும்பத்திற்கு சாதகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக லட்சக்கணக்கில் பணம் கைமாறியதாக கூறப்படும் நிலையில் அந்த பண பரிமாற்றம் குறித்தும் இந்த சம்பவத்திற்காக ஏதாவது பணம் ஜெகன்மூர்த்தியிடம் கொடுக்கப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மகேஸ்வரி, ஜெயராம் மற்றும் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட 3 பேரின் இந்த முக்கோண தொடர்புகள் குறித்து காவல்துறை இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த திருமணம் செய்த அந்த இளைஞனுடைய சகோதரனை கடத்திய நிலையில அந்த குடும்பத்தை மிரட்டி புகாரை திரும்ப பெற வைத்தார்களா என்ற அடிப்படையிலும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேறு ஏதாவது சொத்து ஆவணத்தில் ஏதாவது சொத்து ஆவணங்கள் குறித்து எழுதி வாங்கினார்களா என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு ஏறக்குறைய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே வேற ஏதாவது ஆவணத்தில் கையெழுத்து வாங்கினார்களா என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் தான் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை, குறிப்பாக கைது நடவடிக்கை உள்ளிட்ட சட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.